Dimensity 8100 நம்ம மைண்ட் உடனடியாக 35,000 ரூபாய்க்கு தான் போகும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Dimensity 8100 ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா Realme GT Neo 3, OnePlus 10R எல்லாமே அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த திங்கிங்கை Xiaomi மாற்றணும்னு நினைக்கிறாங்க, ஆர் இன் திஸ் கேஸ் Redmi மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இது ரெட்மியோட Redmi Note 11T Pro Plus. அதே Dimensity 8100ஓட லான்ச் ஆன ஃபோன், ஆனால் கிட்டத்தட்ட பாதி விலைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக ஏதாவது கட் பண்ணியிருக்கணும். என்ன கட் பண்ணியிருக்காங்க? பெர்ஃபார்மன்ஸ் ஆன் பேப்பர் நம்ம பார்க்குற அந்த லெவலுக்கு இருக்கா? என்ன தான் இருக்குது இந்த ஃபோனில்? முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அடுத்து டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ ஸ்டாண்டர்டான ரெட்மி பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே இந்த ஒயிட் இன்சர்ட் இருக்குது. இதில் சிமிஜெக்டர் டூல், குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் ரெகுலரான சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரெட்மியில் நம்ம ஸ்டாண்டர்டாக பார்க்குறது தான். அடுத்து 11T Pro Plus ஃபோனுக்கு வருவோம். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். கைஸ், இது மிட்நைட் பிளாக் வேரியண்ட். இது போக அட்டாமிக் சில்வர் அப்புறம் டைம் ப்ளூன்னு 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு ஒரு லிமிடெட் எடிஷன் ஆஸ்ட்ரோ பாய் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. எனிவேஸ், திருப்பி பாக்ஸ்க்கு வருவோம். ஒரு USB Type A to Type C கேபிள் இருக்குது, ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட. அது போக 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கான்டென்ட்ஸ்க்கு. இந்த ஃபோனை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல Redmi Note 11T Proக்கும் Pro Plusக்கும் என்ன வித்தியாசங்கிறத பற்றி இங்கே பேசுவோம். ஸோ 11T Pro, 11T Pro Plus ரெண்டும் ஒரே ஃபோன் தான். இந்த 2 ஃபோன்ஸ்க்கும் ஆக்சுவலாக 2 வித்தியாசங்கள் தான். 11T Proவில் 5080 mAh பேட்ரி, ஆனால் 67 வாட் சார்ஜர். 11T Pro Plusல கொஞ்சம் லோவர் கெப்பாசிட்டி பேட்டரி, ஆனால் ஹையர் வாட்டேஜ் சார்ஜர், 4400 mAh, 120 வாட்ஸ். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம OnePlus 10R, Realme GT Neo 3லலாம் பார்த்த அதே விஷயம் தான். பட் அங்கே 2 டிஃப்ரெண்ட் நேமிங்ஸ் பிராண்ட்ஸ் கொடுக்கல. பட் இங்கே 11T Pro, 11T Pro Plusன்னு 2 வித்தியாசமான நேம்ஸில் ரெட்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட்ஸ் 0 to 100 வெறும் 19 நிமிஷத்தில். ஸோ ரொம்பவே இம்ப்ரெசிவான சார்ஜிங் ஸ்பீட்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஷாமியோட சர்ஜ் P1 சிப்பும் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ டெம்பரேச்சர்ஸை மானிட்டர் பண்ணி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சர்ஜுங்கிறது ஷாமியோட சொந்த கஸ்டம் சிப்ஸ். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு சர்ஜ் சிப்பை வச்சு ஒரு ஃபோனே ஷாமி முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபோன் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், ஸோ இங்கே 11T Pro, 11T Pro Plus ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஃபோனுங்கிறதுனால இந்த வீடியோவில் நான் எங்கேயாவது 11T Proன்னு மென்ஷன் பண்ணேன்னா அது 2த்துக்குமே அப்ளை ஆகும். சரி, இங்கே ப்ரைஸிங் அக்ரெசிவாக எடுத்துகிட்டு வரதுக்காக ரேம் ஸ்பீட் கம்மியாக இல்லை ஸ்டோரேஜ் ஸ்பீட் கம்மியாக ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா ஆன் பேப்பர் அந்த மாதிரி தெரியல. ஏன்னா 6 இல்லை 8 GB LPDDR5 ரேமும், அது கூட 128, 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கூலிங்க்கு 7 லேயர் கிராஃபைட் கூலிங். சில கேம்ஸ் கண்டினியூஸாக ரன் பண்ணி பார்க்கலையும் கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. எந்த ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸும் நான் ஃபேஸ் பண்ணல. இது வரைக்கும் மற்ற Dimensity 8100 டிவைசஸில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸ்க்ரீன் 6.6 inches Full HD ப்ளஸ் 144 Hz. மேனுவலாக 60, 90 இல்லை 144க்கு செட் பண்ணலாம். ஆட்டோவில் விட்டிங்கன்னா அது ஒரு 7 டிஃப்ரெண்ட் மோட்ஸில் ஜம்ப் ஆகணும். 30, 48, 50, 60, 90, 120, 144. ஸோ பேட்ரி இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 30 Hzல ரன் ஆகும். அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரிஃப்ரெஷ் ரேட் மாறுறதுனால பேட்ரி கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். இப்போது என்னதான் இருந்தாலும் இது ஒரு IPS LCD பேனல். ஸோ AMOLED இல்லாதது இங்கே ஒரு நெகட்டிவ். பட் அட்லீஸ்ட் LCD பேனல்ஸில் ஒரு நல்ல தரமான பேனல் தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் DC டிம்மிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரெட்மி. ஸோ லோவர் பிரைட்னஸ் லெவல்ஸில் ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகாமல் இருக்கும். அது போக HDR சப்போர்ட் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த டிஸ்பிளே கார்னிங் கொரில்லா கிளாஸால் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோன்னு கன்ஃபார்ம் பண்ணல. இது போக ஸ்டெரியோ அவுட்புட் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக ரிச்சாக இருந்தது. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா இந்த பிரைமரி ஸ்பீக்கர், அது கூட USB Type C போர்ட், சிம் ட்ரே பாட்டமில் மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. பட் இந்த ஆரஞ்ச் கிராமெட் இது IP53 ரேட்டிங் இருக்கிறதுனால இன்க்ளூட் ஆயிருக்கு. செகண்டரி ஸ்பீக்கர் டாப்பில் இருக்குது. இது கூட IR பிளாஸ்டர், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக். லெஃப்டில் எதுவும் இல்லை, ரைட்டில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ். இது LCD பேனலுங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த பவர் பட்டனில் பில்டினாக இருக்குது. நல்லா குயிக்காக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. எல்லா ரெட்மி ஃபோன்ஸ் மாதிரியே இங்கேயும் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது. இந்த ஹோல் பஞ்சில் உள்ள 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணையில் குயிக்காக தான் இருந்தது. ஆக்சுவலான செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்கின் டோன்ஸ் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இமேஜஸ் ஓவர் ஷார்பண்டாக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சாம்பிள்ஸ் பற்றி? செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் எஸ், நோ, ஆவரேஜ்,
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது. 64 மெகா பிக்சல் ப்ரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அது கூட ஒரு கணக்கு காமிக்கிறதுக்கு 2 மெகா பிக்சல் மேக்ரோ. இமேஜஸ் டீசெண்டாக இருந்துச்சு, பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ப்ராபப்ளி அந்த ப்ரைஸை ரொம்ப அக்ரெசிவாக வைக்கணுங்கிறதுக்காக கேமரா பர்ஃபார்மன்ஸில் இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. எஸ்பெஷலி டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் குறை சொல்கிற மாதிரி தான் இருந்தது. கலர்ஸ் ஓகே, இதெல்லாம் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். இப்போது வீடியோன்னு பார்த்தா 4K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் எந்த ஸ்டெபிலைசேஷனுமே இல்லாததுனால, ஆப்டிக்கல் எலக்ட்ரானிக் ரெண்டுமே இல்லாததுனால ஃபுட்டேஜ் ரொம்பவே ஷேக்கியாக இருந்தது. ஸோ இந்த ப்ரைஸிங் அக்ரெசிவாக எடுத்துகிட்டு வரதுக்காக அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க இன்னொரு ஏரியா பேக். இங்கே பேக் வந்து ரெட்மி நோட் 11ல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இங்கே பிளாஸ்டிக் பேக். அஃப்கோர்ஸ் ரெட்மி நோட் 11ல் Dimensity 920, இதில் 8100, அவ்வளோ பெரிய ஜம்ப் இருக்கையில் இது பெருசாக ஒரு குறைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபோனோட திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 8.9 mm. பின்னாடி மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் ஆகல. பட் ஸ்மட்ஜஸ் எக்கச்சக்கமாக இதை தொடச்சி மெயின்டைன் பண்ண முடியல ஷூட் முடிகிறதுக்குள்ளே. ஸோ அது கண்டிப்பாக கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபோனுக்கு பெட்டர். இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா 11T Pro, 11T Pro Plus ரெண்டுமே MIUI 13ல் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 12 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். MIUI பற்றி இது வரைக்கும் நம்ம பேசாத எதுவும் நான் இங்கே பேச போகிறதில்ல. பட் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த 144 Hz ஸ்க்ரீனில் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. டே டு டே யூஸ்க்கு Dimensity 8100ல் எந்த பிரச்சனையும் வர சான்சஸ் ரொம்பவே கம்மி. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டாப் நாட்ச்னு சொல்லலாம். டெஃபினட்டாக அந்த Dimensity 920யோட ரெட்மி நோட் 11 ப்ரோவில் உள்ள சிப்போட இங்கே ஒரு மேஜர் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ப்ரைஸிங்னு பார்த்தா ரெட்மி நோட் 11T Pro 1799 RMBக்கு ஸ்டார்ட் ஆகுது, பேஸ் 6128. அங்கேருந்து ப்ரோ ப்ளஸோட ஹையஸ்ட் வேரியன்ட் 2499 RMB 8512 வேரியண்ட்டுக்கு. ஸோ ப்ரைஸிங் ரொம்ப காம்படிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே காம்ப்ரமைசஸ் இல்லைன்னு கிடையாது. கேமராஸ் ரொம்ப ஆவரேஜ், பில்ட் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி மற்ற Dimensity 8100 ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணையில். பட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ஆப்ஷனாக உங்களுக்கு தெரியும். எஸ், கேமராஸ், பில்ட் இதெல்லாம் ஓகே, காம்ப்ரமைசஸ் இருக்குது. பட் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் ஆப்வியஸான ஃப்ளாஸ் எதுவும் இங்கே இல்லை. ரெட்மி இங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ட்ரெடிஷ்னலாக பார்க்கையில் ரெட்மி பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னு அவங்க டெவலப் பண்ணுற ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கேமரா அந்த கேமரா இல்லை கிளாஸ் பாடி அப்படிலாம் மார்க்கெட் பண்ணி லான்ச் ஆன ஃபோன்ஸ் தான் கொஞ்சம் அவங்களோட வீக்கர் ஆப்ஷன்ஸாக இருந்திருக்கு ட்ரெடிஷ்னலாக என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அஃப்கோர்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ K20 சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கிளாஸ் பாடி, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ப்ரைஸிங், ஓரளவுக்கு நல்ல கேமராஸ் எல்லாமே ஒரே ஃபோனில் கொடுத்தாங்க. பட் அது எக்ஸெப்ஷன். டிப்பிக்கலாக ரெட்மி ஃபோன்ஸில் ஸ்ட்ராங் ஃபோன்ஸ்னால் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும், கொஞ்சம் வீக்கான ஃபோன்ஸ்னால் கேமரா வேறு ஏதாவது மார்க்கெட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது எனக்கு மேஜர் பாசிட்டிவாக பட்டுச்சு. என்ன கேட்டிங்கன்னா, சார்ஜரையும் கட் பண்ணிக்கோங்க, இதே ரேட்டுக்கு Dimensity 9000 கொடுங்கன்னு சொல்லுவேன். பட் ஓகே, இப்போ காமெடியை கட் பண்ணிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே உங்களுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனிவேஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெட்மி நோட் 11T Pro சீரீஸ் பற்றி? இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் உங்களுக்கு நல்லதாக படுதா, இல்லை இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் ரேட்டை ஏற்றி வேறு ஏதாவது கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்குது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.